அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அனைத்து உயிர்களிடமும் துக்க அறிகுறிகளை பார்த்த பரதன் காரணம் அறியாமல் வியத்தன். பாடல் எண் 763. பாதை எங்கும் இங்கனமே பார்த்து வந்த நன்மகனே, ஏதவரை துயர் செய்த தென்றறியா தன்மை கொண்டே, போதையோ இவ்வுயிர்க்கென்றான் புரியாத உண்மை நின்று, ஏதையுமே அறியாதே ஏங்கும் உள்ள வெண்மை என்றே. இதுவே 763வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பாதை எங்கும் இங்கனமே பார்த்து வந்த நன்மகனே என்ற முதல் வரிக்கான விளக்கம், தன்னுடைய பயண பாதையில் எங்குமே அந்த அயோத்தி நகர வீதிகளில் இவ்வாறாக அனைத்து உயிர்களும் வெளிப்படுத்திய துன்பக் காட்சிகளை பார்த்து வந்த நல்ல மகனாகிய, நல்ல உள்ளம் கொண்ட நெஞ்சத்தை கொண்டவனாகிய நல்ல மகனாகிய பரதன் ஏதவரை துயர் செய்ததென்றறியா தன்மை கொண்டே, எதன் காரணத்தால் அந்த உயிரினங்கள் அவ்வாறெல்லாம் துன்பத்தை வெளிப்படுத்துகின்றன, அந்த உயிரினங்கள் கொண்டிருக்கும் துயரத்திற்கான காரணம் எது என்பதை அறியாத தன்மை கொண்டவனாய், போதையோ இவ்வுயிர்க்கென்றான் புரியாத உண்மை நின்றே. இந்த உயிர்கள் ஏதோ போதை பொருளை பயன்படுத்திய காரணத்தால், ஒருவேளை அவ்வாறாக போதையின் காரணமாக வெறித்த பார்வையுடன் விளங்குகின்றனவோ என்று தன்னுடைய உள்ளத்துக்குள் புரியாத அந்த உண்மை, அந்த உயிர்களின் துன்பத்திற்கான காரணம் புரியாத அந்த உண்மையில் நிலைத்து நின்றவனாக, அந்த உண்மையின் வழியிலே நின்றவனாக அவன் எண்ணினான். ஏதையுமே அறியாதே ஏங்கும் உள்ள வெண்மை என்றே. களங்கமற்ற வெள்ளை உள்ளம் கொண்ட ஒருவன் ஒரு துன்பத்திற்கான காரணம் என்னவென்று அறியாமல் தன்னுடைய உள்ளத்திலே தோன்றுகிற அந்த எண்ணத்தை உடனே வெளிப்படுத்துவது போல், பரதனும் தன்னுடைய உள்ளத்திலே அவ்வாறே தோன்றிய அந்த எண்ணத்தை உடனே களங்கமற்ற அந்த வெண்மை உள்ளத்தின் தன்மையுடன் அவன் அவ்வாறு வெளிப்படுத்தினான். இதுவே 763வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 764வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.